ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கட்டுறேன்ப்பா. இது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுப்பா. நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல மசில்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு இறுக்கம் கொடுக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அப்பா அம்மா வந்து இது வந்து பாசிப்பயரை வந்து அம்மா வந்து ஒரு 125 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நைட் நல்லா தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம நைட்டு இதை வந்து ஒரு பவுல்ல போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அம்மா வந்து நல்லா ஊற வச்சிருக்கேன். நைட் ஃபுல்லா ஊறி நல்லா பாருங்க எப்படி இதாயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஜல்லடை எடுத்திருக்கேன். இது மேல ஒரு துணி போட்டுக்குருவோம்ப்பா. மேல ஒரு துணி போட்டுக்குருவோம். இப்போ நம்ம நைட்டு ஊற வச்சிருந்த இந்த பாசி பயிரை இதில் போட்டுருவோம். வந்து பாசிப்பயிரை வந்து ஒரு மெல்லிசான துணியில போட்டுக்கிட்டோம். இதை வந்து இதை ஒரு பொட்டணமா போட்டுருவோம். இப்போ அம்மா வந்து நிறுத்து ஒரு இதில் துணியில் நல்லா பொட்டணம் போட்டாச்சுப்பா. இப்போ இதில் கீழே ஒரு கிண்ணம் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுக்குருவோம். இதை ஒரு மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு உங்களுக்கு இதை வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருவோம். ரெஸ்ட்டில் வச்சா நம்ம வந்து இது வந்து நல்லா முளைக்கட்டிடும். பாசி பயிரை நம்ம முளைக்கட்ட வச்சுருந்தோம் பாருங்க, இப்படி நல்லா முளைஞ்சு வந்திருக்கு. இப்போ முதல் நாள் நைட்ப்பா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பயிரை வந்து ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில் நம்ம வந்து அதை எடுத்து இப்படி துணியில் கட்டி முளை கட்டிடணும். அது ஒரு 12 மணி நேரம் இப்படி வச்சிட்டோம்னா நல்லா உங்களுக்கு முளை கட்டிடும். ஓப்பன் பண்ணுவோம். இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு குக்கர் கடாய் வச்சிருக்கேன். இதில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ இதுக்குள்ளே ஒரு கிண்ணத்தை வச்சுருவோம்ப்பா. இதுக்குள்ளே வச்சுருவோம். முளைக்கட்டிய பாசிப்பயிரை இதுக்குள்ளே போட்டுருவோம். இந்த கிண்ணத்துக்குள்ளே இப்போ தண்ணி வந்து கீழே வந்து வாட்டத்தில் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ அம்மாப்பா பயிரை போட்டேன் ஒரு கிண்ணத்தில், கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருக்கும். இப்போ மூடி போட்டுருவோம். மூடி போட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுருவோம். இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டாச்சு. 2 விசில் வந்த உடனேயும் நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணிக்குவோம். நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. அரவேக்காடை வந்திருக்குப்பா. இப்போ இதை எடுத்துருவோம் வெளியே. இப்பப்பா நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அரவேக்காடில் இருக்கு. இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்குருவோம். ஒரே ஒரு சுத்து மட்டும் அரைச்சிக்கிறோம். கொஞ்சமாக நம்ம பாலக்கீரை போட்டுக்குருவோம். பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் இதில் போட்டுக்குருவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்பப்பா அம்மா வந்து ஒரே ஒரு சுத்து தான் அடிச்சிருக்கோம். ரொம்ப அடிக்கக்கூடாது, இல்லாட்டா இதாயிரும். ஒரே ஒரு சுத்து இப்போ அடிச்சிருக்கோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குருவோம். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இந்த மாதிரி பூண்டு எடுத்திருக்கேன். 2 பூண்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். கொஞ்சோண்டு இஞ்சிப்பா, இதையே துருவி போட்டுக்குருவோம். இஞ்சி வந்து நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. வெயிட்டாக வதக்கிடுவோம். இப்போ 2 கருவேப்பிலை போட்டுக்குருவோம் கொஞ்சமாக. இப்போ அம்மா வந்து 2 பொடிசா 2 மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. இதையும் நறுக்கி போட்டுக்குருவோம். இதை லைட்டாக வதக்கிக்கிடுவோம். பூண்டுடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கிடுவோம். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிடுவோம். ஜீரணத்துக்கு இதை லைட்டாக வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சுப்பா. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த முளைக்கட்டின பாசிப்பயிரையும் பாலக்கீரையும் போட்டிருந்தோம் இல்லையா, இதில் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம்.
எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பிங்க் சால்ட் போட்டுக்கிறோம்ப்பா. இன்னும் கொஞ்சம் லைட்டாக சூப்பு பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். எல்லாத்தையும் நம்ம போட்டோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம லைட்டாக கொதிக்க விடுவோம். இப்போப்பா கொதி வந்துருச்சு. மூடியை ஓப்பன் பண்ணுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ கொஞ்சமாக மல்லி எல்லாம் போட்டுக்கிடுவோம். கட் பண்ணி எலும்பச்சம்பழம்ப்பா, ஒரு அரை எலும்பச்சம்பழம் இதில் புழிஞ்சுக்கிடுவோம். சின்னதாக அரை எலும்பச்சம்பழம் பொடிச்சுக்கிடுவோம். கொஞ்சமாக காரத்துக்கு உப்பு மிளகு போட்டுக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, முளைக்கட்டிய பாசிப்பயிர் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூப்பை எடுத்து பவுலில் ஊற்றிக்கிடுவோம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி சாப்பிட்டோம்னா நல்ல நம்மளுக்கு வெயிட்டும் குறையும். முளைக்கட்டிய பாசிப்பயிரில் அதிகமான புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு. அதனால இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும்பா. உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.